டியூப் தமிழ் வணக்கம். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உடைய மரண தண்டனைக்கான அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதிர்ச்சி அடைய வைக்கின்றது. 44 வருடங்கள் காணாத மிக பெருந்தொகையான மக்கள் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்கின்றார்கள் 2025ஆம் ஆண்டு என்று அந்த அதிர்ச்சி அறிக்கை கூறுகின்றது. அதுபோல ஈரானினுடைய சிறை கொட்டடியில் இருந்த நோபல் பரிசு பெற்ற பெண்மணி ஈரானினுடைய சிறை கொட்டடிகளினுடைய நிலை எப்படி இருக்கின்றது, அங்கு எப்படி மக்கள் மரண தண்டனை இல்லாமலே மரணத்தில் தள்ளப்படுகின்றார்கள் என்று இரகசியமாக எழுதி அனுப்பிய கடிதம் பிரிட்டனில் தி கார்டியனில் வெளியாகி இருக்கின்றது. உலகளாவிய மரண தண்டனைகளும் சிறை கொட்டடிகளும் அதிகார வெறியும் தங்களுடைய எதிரிகளை ஒடுக்குவதற்கு அரச அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகின்ற அரசுகளுமாக மலிந்து கிடக்கின்ற உலகத்தின் முகமூடி திரைகளை கிழித்தெறிகின்ற செய்திகளாக இன்று வெளியாகி இருக்கின்றது. இன்று போய்கொண்டிருக்கின்ற உலகமானது அதிகார பசிமிக்க உலகமாக இருப்பதனால் மரண தண்டனைகளினுடைய அதிகரிப்பு தொடர்ந்து அதிகரிக்கும் என்றே இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. முதலாவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனலினுடைய அறிக்கையானது கடந்த 44 வருடங்கள் காணாத மோசமான மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன 2025ஆம் ஆண்டில் என்று கூறுகின்றது. மரண தண்டனையினுடைய அளவு 78% அதிகரித்திருக்கின்றது. 2024உடன் ஒப்பிட்டால் அதனுடைய அதிகரிப்பு இப்படி இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு 1518 மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன. 2025ஆம் ஆண்டு 2707 என்று கூறப்படுகின்றது. 1981ஆம் ஆண்டிற்கு பின்னர் அதிகூடுதலான உயர்வாக இது இருக்கின்றது. 1981ஆம் ஆண்டு 3191 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் ஒப்பிட்டால் அதற்கு அடுத்தபடியாக இந்த இடம் இருக்கின்றது. உலகில் பல நாடுகள் மரண தண்டனையை நிறுத்தி குறைத்து வந்தாலும் சில நாடுகள் தங்களுடைய எதிரிகளின் குரலை ஒடுக்குவதற்காகவும் அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் இதை கைவிட மறுக்கின்றன என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய பொதுச் செயலாளர் அக்னஸ் கால்மாட் தெரிவித்த குறிப்புரையும் வெளியாகி இருக்கின்றது. ஈரான் சென்ற ஆண்டு 2159 பேரை தூக்கில் போட்டு கதையை முடித்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த குற்றங்களில் பெரும்பாலானவை இஸ்ரேலுக்காக உளவறிந்தவர்கள் மற்றும் போதை வஸ்து கடத்தியவர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் போடப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் ஈரானில் வந்த ஒரு புதிய சட்டம் மரண தண்டனை என்பதை காலதாமதம் செய்யாமல் உடன் விசாரணை செய்து உடன் தண்டனை நிறைவேற்றும் விதமாக இருக்கின்றது. இதனால் மரண தண்டனை என்பது வன்முறையாக உயர்ந்திருக்கின்றது. உண்மையாக மரண தண்டனை விதிக்க கூடாதவர்கள் கூட தூக்கில் தொங்க வேண்டிய சூழ்நிலையை இந்த சட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றதாக குறிப்பிடப்படுகின்றது. சீனா தான் உலகத்தின் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. ஆனால் மரண தண்டனை எண்ணிக்கை வெளியில் விடப்படாமல் அரச இரகசியமாக பேணப்பட்டு வருகின்றது. பல ஆயிரக்கணக்கில் தூக்கில் போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த வகையில் இரண்டாவது இடத்தில் ஈரான் வருகின்றது 2159. அதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா 356, அதற்கு அடுத்து அமெரிக்கா 47, எகிப்து 23, குவைத் 17, சிங்கப்பூர் 17 என்று இந்த எண்ணிக்கை தொடர்ந்து செல்லுகின்றது. இத்தகைய மரண தண்டனைகளை தொடர்ந்து ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளை நிறைவேற்றி வருகின்றன. இந்த நாடுகள் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளாக இருக்கின்றன. இதனால் தங்களுடைய அதிகாரத்தை இழக்க விரும்பாத நாடுகளாகவும் இருப்பதனால் மரண தண்டனை இவர்களுடைய இருத்தலுக்கு கை கொடுக்கின்றதா என்ற கேள்வியையும் இந்த அறிக்கை ஏற்படுத்துகின்றது. ஈரானில் பெண்கள் உரிமைக்காக போராடி ஈரானிய சிறை கொட்டடியில் தள்ளப்பட்ட 54 வயதுடைய நர்கேஸ் முகமதி 2023ஆம் ஆண்டு இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வாங்க முடியவில்லை. இப்பொழுது இவர் ஈரானினுடைய எவின் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சிறையில் இருந்து இவர் எழுதிய இரகசிய கடிதம் தி கார்டியனில் வெளியாகி இருக்கின்றது. அவருடைய கடிதத்தினுடைய தலைப்பு சத்தமில்லாத மரண தண்டனை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதிகார சக்திகள் தங்களுக்கு எதிரானவர்களை ஒடுக்க
தூக்கு மேடைகளை நாடுவதில்லை, சிறை கொட்டடிகளையே நாடுகின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு காரணம் சிறை கொட்டடியில் இருப்பவர்களுக்கு சரியான வைத்தியமோ சரியான மருந்துகளோ வழங்கப்படுவது இல்லை. இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டுத்தான் செய்கின்றார்கள். எதிரிகளை சத்தமில்லாமல் ஒழிக்கும் வேலை இதுவாகும். மனித உரிமைகள் கழகத்தினுடைய அறிக்கைக்கு வராமலே சிறை கொட்டடியில் நோயால் மரணித்தார்கள் என்று இவர்களை மரணக்குழியில் தள்ளுகின்ற வேலைகளை இவர்கள் செய்கின்றார்கள். இதை நான் இப்பொழுது நம்புகின்றேன், அனுபவிக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தபடியாக சிறை கொட்டடியில் இருக்கும் எதிரிகளை தூக்கில் போடாமலே அவர்களுடைய உடலின் வீழ்ச்சி முதுமையடைந்து நோயடைந்து மரணத்தை தொடுவதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அதற்கான அகப்புற காரணிகளை எல்லாம் தெரியாதது போலவே தெரிந்து செய்து அந்த நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவசரமான காலங்களில் உதவியை தவிர்ப்பதன் மூலமாக உடலை தளர்வடைந்து வீழ்ச்சியடைய செய்வது இவர்களுடைய இரகசிய திட்டமாக இருக்கின்றது. மேலும் நர்கிஸ் முகமதி கூறுகின்ற பொழுது தனக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சிறை கொட்டடியில் விழுந்ததாகவும் அதன் பின்னர் தன்னை வேறொரு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் என்றும் இவரை ஒரு சிறந்த வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை வழங்குவதற்கு குடும்பத்தினர் பெரும்பாடுபட்டதாகவும் போராட்டங்களை 10 நாட்களாக நடத்த வேண்டி ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் இவர் வீட்டு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மனித உரிமைகளில் இருந்து தப்பிக்க கைதிகளை சிறையிலேயே மரணிக்க விடுதல், கைதிகளினுடைய மனநலம் உடல் நலம் முற்றாகவே சிதைந்து போகக்கூடியவாறு வேலைகளை செய்தல், மருத்துவத்தை வழங்காமல் புறக்கணித்தல் மூலம் மரண தண்டனையை தண்டனை இல்லாமலே நிறைவேற்றுவது போன்ற செயல்கள் சிறை கொட்டடிகளில் நடப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். மனிதன் என்பவன் மிருகம்தான் என்று குறிப்பிடுவார்கள். அது யாருமே இல்லாத எந்த சட்டங்களும் இல்லாத சிறை கொட்டடிகளுக்குள் அகப்படுகின்ற பொழுது மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை சிறை கைதிகளாக இருப்பவர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள் என்கின்ற பொருளை இந்த கட்டுரை தருகின்றது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகலாம் என்று பாடல் கேட்கின்றது. மனிதன் தெய்வமாக வேண்டியதில்லை. முதலில் மரண தண்டனைகளை வழங்குவதை நிறுத்தினாலே மனிதன் தெய்வமாகி விடுவான் என்பதை சொல்லவா வேண்டும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.